இல்லை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா வந்து கொள்கை சார்ந்த மத்திய அரசினோட கொள்கை சார்ந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு முரண்பாடுகளை கொண்டு வந்த மாநிலம் வந்து தமிழகம் தான். இது விடுதலை அடைந்த காலத்திலிருந்தே முதல் அரசியல் சாசன திருத்தம் என்பது பெரியாருடைய போராட்டத்திலிருந்து தான் முன்னெடுக்கப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவு கொள்கை சம்பந்தமான பிரச்சனை. நம்ம கொள்கை பிரச்சனையை பார்த்தோம்னா அணு உலை சம்பந்தமான பிரச்சனை, மரண தண்டனை குறித்த பிரச்சனை, ஆயுள் சிறைவாசிகள் குறித்த கொள்கை பிரச்சனை, அப்புறம் மீத்தேன் போன்ற வாழ்வாதாரம் சார்ந்த நிலத்தை கையகப்படுத்துவது சார்ந்த கொள்கை பிரச்சனை, இது போன்ற பல்வேறு கொள்கை பிரச்சனைகளாகத்தான் மீனவ பிரச்சனை பொறுத்த எல்லை சார்ந்த பிரச்சனை, அண்டிய நாட்டோட உறவு எப்படிங்கிறது, இது எல்லாமே கொள்கை சார்ந்த பிரச்சனை. இது தமிழகத்தினுடைய நீங்கள் நெசவாளர்கள் ஆரம்பித்து விவசாயிகள் ஆரம்பித்து மீனவர்கள்ல இருந்து பலதரப்பு மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனையை சார்ந்த இதோட கொள்கைகள் எல்லாம் மத்திய அரசு தான் முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல. இப்போ இது என்னன்னா நம்ம வந்து திரும்ப சண்டையாகவே மாறிட்டு இருக்கீங்க. இது பேச ஆரம்பிச்சோம்னாலே நம்மளுடைய விஷயங்கள் வந்து என்னன்னா ஒரு 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 வளர்ந்த நாடுகளில் ஜனநாயகமாக இருக்கக்கூடியது எப்படி விவாதிக்கிறாங்க பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு ப்ராவின்ஸுக்கு போனாரோ அந்த ப்ராவின்ஸோடைய பிரச்சனை சம்பந்தமாக ஒரு மாகாணத்துக்கு போனாரோ மாகாண சம்பந்த பிரச்சனைகளை பற்றி அங்கே பலதரப்பு மக்களுடைய உட்கார்ந்து பேசுவது என்பது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் வந்து மோடியை வந்து நம்ம தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இந்தியாவோட பிரதமர் என்ற அடிப்படையில் கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரமுடையவர் என்ற அடிப்படையில் தமிழகம் அவரோட பேசுவதற்கென்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, அரசியலை தேர்தலை கடந்து. ஆனால் இங்கே எல்லாமே அரசியல் தேர்தலை மட்டுமே மையப்படுத்துகிற ஒரு அரசியலை பிரதமரிடமிருந்து வருகிறது. நீங்கள் பார்த்தா கோயம்புத்தூருக்கு மட்டும் தான் அவர் வந்துட்டு போறாரு. கோயம்புத்தூர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கோயம்புத்தூரை தான் மையப்படுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதான் நீங்க அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலே அப்ப இருந்து இது நடக்கக்கூடிய விஷயங்கள் அது ஒரு பின்னணி இருக்கு. கோயம்புத்தூருக்கு வேறு ஒரு அரசு விழாவிற்கு வந்தவர் அங்கே அவருடைய கட்சி தொடர்பான கூட்டுக்கூட்டத்திலையும் பேசுறாரு. இல்ல பிரதமரா பேசணும். மத்திய அரசு விழாவில் நீங்க அரசியல பேசுறதுன்னா அது வேற மாதிரி பேச வேண்டி வரும். அதற்கான மேடை ஏற்பாடு செய்து கொள்வதற்கு கட்சி இருக்கிறது, கட்சியிலிருந்து பேசுவது என்பது வேறு. மத்திய அரசு விழா என்பது மக்களினுடைய இப்போ வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம அந்த விவரத்துக்குள்ள போகல. இப்போ இஎஸ்ஐ பத்தி தான் ஒரு ஆரம்பிச்சிருக்கிறார். தொழிலாளர்கள் நலன் சார்ந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் பிரச்சனையை எடுத்துக்கணும். நீங்கள் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆவடி தொழிற்சாலை, இங்கே இருக்கக்கூடிய மல்டி டிசார்டர் இன்ஸ்டியூட் இருக்குது. இதில் மொத்தம் 235 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் 207 தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை வந்து வேலையை விட்டு நீக்க முடியிருக்காங்க 4 நாளைக்கு முன்னாடி. நீங்கள் ஆர்ஆர்பியில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் என்ன நடந்திருக்குன்னா தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆன்லைனில் ரெக்கார்ட் பண்ணோன்னா அது பிளாக் ஆயிடுச்சு. கடைசி என்ன ஒவ்வொரு ஆர்ஆர்பியிலேருந்து என்ன வருதுன்னா தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு ஃபைலிங்கே நடக்கிறதில்ல, அப்ளிகேஷன் வரதில்லைன்னு சொல்கிறாங்க. 5000 பேர் வந்து அப்ரெண்டிஸ் பொசிஷனில் எடுத்துட்டு இது வரைக்கும் வேலைக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை. அதில் ஒரு பையன் தீக்குளிச்சு இறந்து போயிருக்கிறான். ஆவடியில் தமிழகத்தை தவிர மீது எல்லா மாநிலங்களும் இருந்து வந்து வேலைக்கு சேர்த்தக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. மத்திய நிறுவனங்களை சார்ந்து தொழில்துறையில் இப்படிப்பட்ட கொள்கைகள் நடந்துட்டு இருக்கு. இது தவிர வேலையை விட்டு நீக்கப்படுவது என்பது எப்போ வேலையை விட்டு நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. தொழிலாளருக்கு விரோதமான இடத்துல நடக்கக்கூடியதில் அந்த அடிப்படை பிரச்சனையை பற்றி பேசுவது என்பது அவசியமாக இருக்கிறது. இப்போ பிரதமருக்கு வந்து மக்களுடைய பிரச்சனையை அணுக வேண்டிய நிலை இருக்குது. இப்போ என்னன்னா வந்து காரைக்கால் துறைமுகத்தை வந்து மீனவர்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ரெண்டு விஷயம் திரு, நீங்க சொல்ற மாதிரியான எல்லா இடத்திலும் நீங்கள் காங்கிரஸோடும் சில இடங்களில் முரண்படலாம், பாஜகவோடு முரண்படலாம், அது வேற. ஆனா நீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கைகளை அப்படியே பின்பற்றுவது மட்டுமே தமிழகத்தின் நலன் சார்ந்த விஷயமாக இல்லை. சரியான நீங்க என்ன பேசுறீங்கன்னா நீங்க திரும்பவும் பாஜகவா காங்கிரஸாங்கிற இடத்துக்குள்ள வரல. இப்போ பிரதமர் நிர்வகிக்கக்கூடிய அதிகார வர்க்கம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அடிப்படையில் நாங்கள் கேள்வி வைக்க விரும்புகிறோம். நீ வெளியுறவு கொள்கை யார் முடிவு எடுக்கிறாங்க? பாராளுமன்றத்தில் முடிவு எடுக்கிறதே கிடையாது. பாராளுமன்றத்தில் விவாதம் வர்றதே கிடையாது. இலங்கையோடு எப்படி உறவு வைத்துக் கொள்ளணும் பாராளுமன்றத்தில் விவாதம் கிடையாது. அது விவாதத்திற்கு அப்பாற்பட்டு ஜனநாயகத்திற்கு அப்பாற்பட்டு அதிகாரிகளால் மட்டுமே முடிவெடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து நாங்கள் வந்து பிரதமர் தான் பேச முடியும். இல்ல பிரதமருக்கு முன்பாக பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் இலங்கை குறிப்பிட்டதுனால சொன்னா இலங்கை பிரச்சனை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இலங்கை இந்த புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பிரதமர் மோடி இங்கே பொறுப்பேற்ற பிறகு இலங்கை தமிழர்கள் பிரச்சனை குறித்து மிக விரைவில் சரியான தீர்வு எட்டப்படும் என்று அறிவித்தார். 50,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. தூக்கு கயிறுக்காக காத்திருந்த 5 தமிழக மீனவர்கள் மீட்கப்பட்டு வந்தார்கள். மீனவர்களுடைய படுகொலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் மோடியினுடைய ஆட்சியில் தமிழர்கள் சிந்திக்க திரும்ப வந்து பேசணும்னு விவரமா பேசல. 50,000 வீடுகள் காங்கிரஸ் காலத்தில் நடத்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்ல, ஈராக்ல அமெரிக்கா குண்டு போட்டதுக்கு அப்புறம் பெரிய வீடு கட்டித்தர ப்ராஜெக்ட் வந்தது. இது வந்து கொடுக்கப்பட்ட பணம் எந்த நிறுவனத்துக்கு போச்சு, யார் கன்ஸ்ட்ரக்ஷன் போனான்னு கேள்வியெல்லாம் வைக்க வேண்டி வரும். ஆனால் இது எப்போவுமே என்னன்னா ஒரு இடத்துல குண்டு போட்டு அழித்ததுக்கு பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வரும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து கட்டுமான இது வந்து தனக்கு விருப்பமான நிறுவனங்கள் கொடுப்பாங்க. அவன் போய் கட்டுவான். அவனுக்கு வந்து அரசாங்கம் வந்து மக்களோட வரி பணத்தை கொடுப்பாங்க. இது வேற தொழில், இது தொழில். அது நான் உள்ள வரவே இல்லை. நான் பேசுவேன், நீங்க சொல்ற விஷயத்துக்கு வரேன். நான் மீனவர்கள் தூக்குதல் நிறுத்தப்பட்டது என்பது மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் கைது செய்யப்படவில்லை என்று இந்தியாவினுடைய உளவுத்துறை கடற்படையும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க ஆரம்பித்ததற்கு பிறகுதான் அது நடந்தது. ஒன்று, அதான் முக்கியமான விஷயங்கள். ரெண்டாவது வந்து இப்ப மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்படவில்லை என்று சொல்வது என்பது இலங்கைக்கு அது மேலும் மேலும் நெருக்கடி உருவாக்குச்சு.
அதான் இப்ப பிரச்சனை. நீங்க புலிகள் இருக்கிற வரைக்கும் புலிகள் மேல பேரை சொல்லிட்டு கொலை பண்ணாங்க. இப்ப கொலை செய்வதற்கான காரணங்கள் இல்ல. அதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா நான் கேட்க வேண்டிய கேள்விகள் வந்து ஒன்னே ஒண்ணுதான். நாங்க திரும்ப வந்து நீங்க மே 17 திருமுருகனுடைய கோரிக்கை வைக்கணுங்கிறதோ நான் கேட்கல. நீ கொலை நடந்ததுனால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும் இல்ல அப்படிங்கறதா. சரி, மீனவர் பிரச்சனையில அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கிறது. 76-74 ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாரம்பரிய மீன்பிடி அது தொடர்பாக நம்ம நிச்சயமா பேசலாம். அது தொடர்பாகவும் கெயில் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாகவும் நம்ம விவாதிக்கலாம். ரவீந்திரன், அடிப்படையில் அரசியல் சார்ந்த எந்த பெரிய அளவிலான முடிவையும் எடுக்க முடியாத நிலையில் இன்றைக்கு அந்த வாதம் இவ்வாறு அமைந்தது அவருடைய பேச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு கூட்டணி முடிவாகாத நிலையில் தேமுதிகவா அதிமுகவா திமுக கூட சாய்ஸில் இருக்குதா, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தான் இவருடைய நிலைப்பாடு இப்படி இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை அவர் சரியாகத்தான் பேசினார், ஒரு பிரதமராக அவருடைய பேச்சு சரியாகத்தான் இருந்தது என்று சொல்வீர்களா? அவர் வந்து ரொம்ப தெளிவாக தான் பண்ணார். தன்னோட மெயின் எதிரி காங்கிரஸ். ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து காங்கிரஸ் தனக்கு எந்த முட்டுக்கட்டை போடுதுங்கிறத தெளிவாக ஒரு. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பெரிய அளவில் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குதா? இல்லை, தமிழ்நாட்டில் அதை பேச வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் முறையில் அதை பேசுகிறது தான் அவருக்கு வந்து வாட் இஸ் த கெயின் ஃபார் ஹிம். ஹீஸ் இன் பொலிட்டிக்ஸ், ஹீஸ் எ பொலிட்டிஷியன். இப்போ தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் இதுக்கெல்லாம் பயில் சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு எந்த கெயின் இருக்க போகிறதில்ல. அவரோட மெயின் ஆப்ஷன் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவருக்கு வந்து ஏமாற்றம் தான். இந்தியா ஃபுல்லாக வாஜ்பாய் பெரிய மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேன். பிஜேபியில் அவர் தமிழ்நாட்டில் வாஜ்பாய் தலைமையில் 75% இடங்களை வெற்றி பெற்றாங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இடங்களை வெற்றி பெறலங்கிற உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு ஏமாற்றங்கள் அது இருக்குது. அவர் வந்து தொடர்ந்து குஜராத்தில் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி தோத்து ஜெயித்து வந்த தலைவரில் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தலைவர். ஸோ மீண்டும் தமிழ்நாட்டில் எப்படி வெற்றி பெறதுக்குங்கிறத பார்க்குறாப்புல. அதில் ஒரு பாயிண்டை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ராஜ்சபா மெஜாரிட்டிங்கிறது வந்து காங்கிரஸ் கையில் தான் இருக்குங்கிறத சொல்கிறார். அப்போ அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கையில் தான் ராஜ்யசபா கீ வந்து காங்கிரஸ் தான் இருக்குன்னு சொல்லும் போது அதிமுகவின் ராஜ்சபா மெஜாரிட்டி எனக்கு இதுவரை எந்த பலனையும் தரலங்கிறத அவர் இண்டிகேட் பண்றாரு. ஏற்கனவே நான் பல விவாதங்கள்ல அதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த ராஜ்சபா மெஜாரிட்டி வந்து இன்அடிக்யூட், பார்லிமெண்ட் மெஜாரிட்டி வந்து சூப்பர் ஃப்ளூவஸ். அதனால ரெண்டை வச்சுமே ஜாயின்ட் செஷன் கூட்ட போறதில்ல, ரெண்டை வச்சுமே பிரச்சனை இல்லை. அவர் வந்து எந்த முதல்வருக்கும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை தமிழக முதல்வருக்கு கொடுத்து வந்து பார்த்தார். அது மரியாதை நிமித்தமாக பிரதமர் முதல்வர் பார்த்தாலும் கூட அதையும் தாண்டி அரசியல் அவருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அவர் வந்து அதிமுகவிடம் ஒரு அலையன்ஸை எதிர்பார்க்கிறது தெரியுது. இன்னைக்கு கூட வந்து அவங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எர்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை லீக் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்து தமிழக முதல்வர் வந்து சரியாக செயல்படலை, ஒரிசா முதல்வர் மாதிரியும் குஜராத் முதல்வர் மாதிரியும் பேரிடர் காலத்தில் இல்லாததான் பெரிய பாதிப்பு செம்பரம்பாக்கம் ஏரி விஷயத்துக்கும் மற்ற இதுக்குன்னு ஒரு ரிப்போர்ட் அது அன்அபிஷியலாக ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து அவர் மேடையில் பேசலை. ஸோ அவர் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை, நான் இதை எப்படி எடுத்துக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல அதிமுகவிற்கு ஒரு சிறிய அளவிலான நெருக்கடியும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதே சமயத்தில் தேசிய தலைமைகள் பிரதமர் உள்ளிட்டவர்கள் அது குறித்து நேரடியான விமர்சனங்களையும் வைக்காமல் மத்திய அரசுல இருந்த எந்த அரசு நெருக்கடி கொடுக்கல. இல்ல, நான் கேட்கறது அரசியல் கூட்டணி தொடர்பான மாநில அரசு நெருக்கடி. அது நீங்க சொல்றது நிர்வாகம் ரீதியாக, நான் கேட்கறது அரசியல் ரீதியாக கூட்டணி தொடர்பாக. இங்கே தமிழிசை போன்றவர்கள் அதிமுகவின் நிலைப்பாட்டை எதிர்க்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள், போராட்டங்களை நடத்துகிறார்கள். ஆனால் தேசிய தலைமை அவ்வாறு செய்யல அப்படிங்கிறத இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பக்கம் கேட் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், அது கரெக்ட். புட் தி எக்ஸ் இன் ஆல் பாஸ்கெட்ஸ்ங்கற மாதிரி சொல்ற மாதிரி தான். சப்போஸ் வந்து ஜெயலலிதா அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஒரு அலையன்ஸ் பண்ணாங்க, வெல் அண்ட் குட், வெரி குட் அலையன்ஸ். அவங்களுக்கு அவங்க வந்து தாமரை மலரட்டுங்கன்னு தான் அவங்க பண்ணாங்க. நிச்சயமா தாமரை எப்போ மலர்ந்தது? திமுக கூட்டணி வைக்கும் போது தான் 3 தாமரை தமிழ்நாட்டுக்குள்ள மலர்ந்தது. மற்றபடி ஒரு தாமரை பத்தனபுரத்தில் கருப்புக்கோட்டை வேலாயுதம் ஜெயித்தாரு. ஆக வந்து தாமரை மலரணும்னா ஒரு பெரிய அலையன்ஸ் வேணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க அந்த எதிர்பார்க்கல, தவறு இல்லை. பட் ஜெயலலிதாவுக்கு முடிவு என்ன? ஜெயலலிதா முடிவு வந்து ஏற்கனவே வந்து 50-50 சான்ஸ்ங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். இப்போ வந்து அவங்க அந்த கலால் வரி அறிக்கைக்கு வந்து ரொம்ப மைல்டாக தான் விட்டுருக்காங்க, டிலே தான் பண்ணி விட்டுருக்காங்க. கூட வந்து மக்கள் விரோதம்னு சொல்லும்போது அந்த சான்சஸ் வந்து குறைய மாதிரி. அதை இன்னொன்று பதிவு பண்ணிடுறேன். அந்த முதல் அரசியல் சட்ட திட்டம் வந்து பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணாரு. அதுல மாறுபட்ட கருத்துக்கே இடம் இல்லை, பெரியார் அரசியல் பண்ணார். பட் பெரியார் கருத்துருவாக்கத்துக்காகவும் தமிழக இதுக்காகலாம் முதல் அரசியல் சட்டம் வந்துடும் சொன்னா அது வந்து கோயபிள்ஸ் ஆட்டு அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது கோயபிள்ஸ் வேலை. நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்திரிதாஸ் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். கெயில் விவகாரத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு தமிழக அரசு நீங்கள் சுட்டிக்காட்டியதனால் ரவீந்திரன், தமிழக அரசு கெயில் விவகாரத்தில் தொடர்ந்து நாங்கள் அதை எதிர்த்து தான் வருகிறோம் என்று இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. கெயில் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் மட்டுமே தான் இந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிலைக்கு சென்றிருக்கிறார்களா? இதில் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இது போன்ற தமிழகத்தினுடைய மண் சார்ந்த பிரச்சனைகளில் பாஜக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள்? பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.